என்னாச்சுமா? சரவணா வாடா. என்னம்மா அவசரமா கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிருந்தீங்க? இப்பதான் சரவணா உன் அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்படியா? எதுக்கு கால் பண்ணாங்க? ஈஸ்வரியோட அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா சரவணா. என்னாச்சா அத்தை? ஆபரேஷன் பண்ணாதான் அவர் பொழைப்பாருன்னு சொல்றாங்களா சரவணா. சம்பந்தி அம்மா ஃபோன் பண்ணி ஒரே அழுகப்பா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலப்பா. அவ்வளவு சீரியஸான பிரச்சனையா? எப்படி திடீர்னு? இல்ல ரம்யா, அன்னைக்கு நாம ஈஸ்வரி வீட்டுக்கு போகும்போது கூட அவர் ரொம்ப டல்லா தான் இருந்தாரு. எப்பவுமே ஒரு மாதிரி கம்பீரமா தான் இருப்பாரு. ஆனா அன்னைக்கு அவர் பேசின விதமே அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த துரையும் மனோகரும் தான். அவர் பேரை கெடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணானுங்க. அது போதாதுன்னு இப்ப இருக்கிற சொத்தை எல்லாம் விற்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானுங்க. அவங்க செஞ்ச வேலை தான் இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கு. மனுஷங்களா அவனுங்க. சரவணா, இப்ப அவங்கள பத்தி எல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறது இல்லப்பா. முதல்ல சம்பந்திய காப்பாத்தணும். பணத்தை கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்களாம். பாவம், அவங்க பணம் இல்லாம அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கப்பா. ஈஸ்வரிய வெளியில எங்கெங்கயோ கேட்டு பார்த்துட்டாலாம். எங்கேயுமே கிடைக்கலன்னு சம்பந்தி அம்மா சொல்றாங்க. இந்த நேரத்துல நாம தான்ப்பா அவங்களுக்கு உதவி பண்ணணும். சரிம்மா, ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகுமா? 40 லட்சம் வேணும்னு கேக்குறாங்களா. 40 லட்சமா?